பேர் சஞ்சய். கோயம்புத்தூரில் குனியமுத்தூருங்கிற ஏரியாலாம் இருக்கேன். என் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர். அப்பா, அம்மா, அக்கா, அப்புறம் நான். அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சாய்பாபா காலனியில் வெஜிடபிள் ஷாப் வச்சுருக்கிறாங்க. அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃப். அக்கா வந்து மேரிட் ஆகிட்டாங்க. 10th முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஸ்டேட்டில் இருந்தேன். இந்த மாதிரி என்ன குரூப் இருக்குதுன்னு தெரியாமல். அப்புறம் எனக்கு டீச்சர்ஸ் சஜஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். பட் நான் அது இடைக்கு கொஞ்சம் பயந்துருந்தேன். அதில் மேக்ஸ், கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி கொஞ்சம் டஃப்பான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நான் அப்புறம் சூஸ் பண்ணேன். எனக்கு ஐடிலேயும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜும் வேணுங்கிறங்காட்டி அக்கௌண்ட்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் அந்த இது எடுத்தேன். 12th வந்து பார்த்திங்கன்னா கொரோனா பீரியட். அந்த பீரியடில் வந்து பெருசாக எங்களால் ஸ்கில்ஸ் எதுவும் கற்றுக்க முடியல. ஆன்லைன் கிளாஸஸில் தான் போச்சு. ஓரளவு பேசிக்ஸ் மட்டும்தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அந்த டைம்லேருந்தே நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இந்த மாதிரி கோர்ஸ் ஏதாவது பண்ணி நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் காலேஜ் சூஸ் பண்ணும்போது அப்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருந்தேன். நம்ம என்ன குரூப் எடுத்தால் நம்மளுக்கு ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தப்போ பிஎஸ்சி ஐடி அது ஓரளவு நார்மலாக போகும். பட் நம்ம ஸ்கில்ஸும் கற்றுக்கலாம் அந்த மாதிரி இருந்துச்சு. படித்து முடிச்சுட்டு அங்கேயே பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. பட் எதுவும் எனக்கு செட் ஆகலை. 1 or 2 கம்பெனிஸில் வந்து நான் ரிஜெக்டும் ஆனேன். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் கோடிங் கற்றுக்கிட்டு நம்ம ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம எதிர்பார்க்குற சேலரி பேக்கேஜ் எல்லாம் கிடைக்கணும்னு நினச்சி ஆன்லைனில் தேடிட்டு இருந்தப்போ தான் நம்ம என்ட்ரி ஆப் நான் பார்த்தேன். அப்புறம் காலேஜ் முடிக்கும் போது தான் ஃபீல் ஆச்சு, இந்த மாதிரி நம்ம கோடிங்கில் இதிலெல்லாம் ரொம்ப போராக இருக்கும், இதை வச்சு நம்ம ஐடியில் சர்வே பண்ண முடியாது, நம்ம எதிர்பார்க்குற ரோலுமே நம்மளுக்கு கிடைக்காதுங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அப்புறம் பிளேஸ்மெண்ட் பீரியடில் பார்த்தீங்கன்னா எனக்கு மோஸ்ட்லி வந்தது பிபிஓ ஜாப்ஸ் தான். நான் எதிர்பார்த்தது எல்லாமே ஐடி ஜாப்ஸு. பட் ஐடி ஜாப்ஸும் வந்துச்சு. அதில் பெருசாக பிக் எம்என்சி அந்த மாதிரி எதுவும் பெருசாக வரல. நான் செலக்ட் ஆனது எல்லாமே பிபிஓ கம்பெனிஸ் அண்டு ஸ்மால் எம்என்சி கம்பெனிஸ் தான். அப்போ தான் தெரிஞ்சு என்னோடய ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் போராக இருக்குதுன்னு. காலேஜ் லெவலில் ஓரளவு பேசிக்ஸ் மட்டும்தான் கவர் பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் நான் என்னோடய ஸ்கில்ஸை அப்ஸ்கில் பண்ணணும்னு நினச்சேன். அதுக்காக தான் நான் இந்த என்ட்ரி ஆப் சூஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து பிபிஓ கம்பெனி, ஹெல்த் கேர் பேஸ்ட் கம்பெனி. பட் அங்கே வந்து 2 months 3 monthsக்கு அப்புறம் தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு, இது எனக்கான பாத்து இல்லை அந்த மாதிரி நான் யோசித்தேன். இந்த மாதிரி ஐடி படிச்சுட்டு நம்ம இன்னொரு டிஃப்ரெண்ட் ஏரியாவில் நம்ம ஒர்க் பண்ணிட்டுருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம், நம்ம ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி நம்ம ஐடி மூவ் பண்ணலாம் அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்த டைம் தான் நான் ஆன்லைனில் சர்ச் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி சர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒன் ஆஃப் தி அட்வர்டைஸ்மெண்ட்டில் இந்த என்ட்ரி சஜஸ்ட் ஆச்சு எனக்கு. அப்படி சஜஸ்ட் ஆகும்போது நான் இது டீட்டெயில்ஸ் கொடுத்து கால் பண்ணி பேசினப்போ தெரிஞ்சு இந்த மாதிரி இங்கே நம்மளுக்கு ஐடியில் எல்லா டைப் ஆஃப் இதுவும் ப்ரொவைட் பண்ணுறாங்க, கோர்சஸ் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு. பட் நான் இது மட்டும் வச்சுக்காமல் இன்னும் பல பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் கால் பண்ணி விசாரித்தேன். கம்பேர் பண்ணி பார்த்ததில் எனக்கு என்ட்ரி வந்து கொஞ்சம் ரொம்ப பெட்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் உங்கள்கிட்ட ஃபைனலைஸ் பண்ணி மட்டும் கால் பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரிக்க ஆரம்பித்தேன். டீட்டெயில்ஸ் விசாரிக்கும் போது தான் அவங்க ஃபீட்பேக்கு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணாங்க. கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஃபுல்லாக புரிய வச்சாங்க, இந்த மாதிரி என்னென்ன கோர்சஸ் இருக்குது, எது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சராக இருக்கும், நீங்கள் படித்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து இந்த லெவல் மேட்ச் ஆகும், இந்த மாதிரி எல்லாம் புரிய வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு டேட்டா சயின்ஸ் அண்ட் எம்எல் அது வந்து ரெஃபர் பண்ணாங்க. அது ரெஃபர் பண்ணும்போது தான் நான் அவங்கள்ட்ட நேரடியாக போய் விசாரிச்சிருந்தேன். இந்த மாதிரி நான் பிஎஸ்சி ஐடி தான் முடிச்சிருக்கேன், எனக்கு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஐடின்னு சொல்லியிருந்தேன். அப்போ அவங்க சஜஸ்ட் பண்ணது இந்த டிஎஸ்எம்எல் கோர்ஸு. இந்த டிஎஸ்எம்எல் கோர்ஸில் என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்குது, அது எப்படி பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகும், அந்த மாதிரி எனக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அண்ட் கண்டிப்பாக நான் ஃபேக்கல்ட்டி அண்ட் சப்போர்ட் பற்றி சொல்லி ஆகணும். அவங்க எனக்கு மேஜர் நிறையா இடத்துல ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. நான் ஒரு சில இடத்துல லேக் ஆகும் போதெல்லாம் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி இந்த கோர்ஸில் இந்த மாதிரி சம் லேக் இஷ்யூ இருக்குது அந்த மாதிரி கேட்டிருந்தப்போ அவங்க எனக்கு ஃபுல்லாக ஃபீட்பேக்லாம் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ண இஷ்யூ கிளியர் ஆகிடுங்கிற மாதிரி நிறையா இடத்துல பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் எனக்கு மென்டராக இருந்தது பார்த்திங்கன்னா சரண்யா மேம். அவங்க வந்து இன்னுமே என்னை கைட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. நான் பிளேஸ்மெண்ட் டைம் வந்துடுச்சு எனக்கு இப்போது. இன்னுமே அவங்க வந்து என்னை ப்ராப்பராக கைட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா நான் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் என் ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே. அதுக்காக தான் நான் இந்த கோர்ஸுமே போட்டேன். இப்போ நல்லபடியாக முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு ஒரு நல்ல ஃபீல் இருக்குது. நான் நல்லபடியாக அவங்க ஆசையாக